பெட்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்த அனாமிகா கிட்ட ரமேஷ் வந்தான். என்ன அனாமிகா, என்ன பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருக்க? என் கஞ்ச அத்தைக்கு எப்படி புத்தி சொல்லி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் கொஞ்சம் கிண்டலா, ப்ளீஸ் அனாமிகா, கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி ஜோக் பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னான். அதுக்கு அனாமிகா கோபமா அவனை பார்த்து, என்னங்க சொல்ல வரீங்க நீங்க? என்னோட யோசனை உங்களுக்கு ஜோக் மாதிரி இருக்கா? சொல்லுங்க, நான் சீரியஸா இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா ஜோக்குங்கிறீங்க அப்படின்னு ரமேஷ கேட்டான். அப்போ ரமேஷ் மெதுவா, கோவப்படாத அனாமிகா, கூலாரு. எங்க கஞ்ச அம்மாக்கு புத்தி சொல்றது உன்னால முடியாதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு நீங்களே சொல்லிட்டா எப்படிங்க? நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆல் தி பெஸ்ட் அனாமிகா. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உங்க 2 பேர் சண்டைக்குள்ள என்னையும் அப்பாவையும் இழுத்துறாதீங்க. உங்க 2 பேருக்கும் சப்போர்ட்டா பேசி யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. ஏதாவது இருந்தா உங்களுக்குள்ளேயே பாத்துக்கோங்க. அப்படியே ஆகட்டும். இவ்ளோ நாளா கஞ்சத்தனங்கிற பேர்ல அவங்க நமக்கு நரகத்தை காமிச்சிருக்காங்க, தெரியும்ல உங்களுக்கு? இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோமா பொண்டாட்டி, எனக்கு எங்க அம்மாவை எவ்வளவு பிடிக்குமோ உன்னையும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். 2 பேரும் சண்டை போடாதீங்க. 2 பேர்ல யாரு கஷ்டப்பட்டாலும் என்னால தாங்க முடியாது, சரியா? சரிங்க, நான் எப்பவும் அத்தை கூட சண்டை போட மாட்டேன். அத்தைய மாத்த தான் முயற்சி பண்ண போறேன். தேவைப்படும் போது நீங்களும் எனக்கு உதவி செய்யணும், செய்வீங்கல்ல? கண்டிப்பா செய்வண்டி பொண்டாட்டி. அது சரி, என் கஞ்ச அம்மாவுக்கு நீ எப்படி புத்தி சொல்லி கொடுக்க போற? பிளான் எல்லாம் ஒன்னும் போடலங்க. அப்பப்ப என்ன தோணுதோ அதை தெளிவா பண்ண வேண்டியது. இப்படி கணவன் மனைவியும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு மறுநாள் மாமியார் சாரதா பீரோல இருந்த துணிமணிய பார்த்து, அப்பர்ணா வீட்ல சீமந்தம் இருக்கு, என்ன புடவையா கட்டுறது அப்படின்னு புடிச்ச 3 புடவைய எடுத்து பெட் மேல போட்டாங்க. ஒவ்வொரு புடவையும் 4-5 பீஸா கட் பண்ணி கடந்துச்சு. சாரதாக்கு கோவம் வந்துருச்சு. அனாமிகா, அனாமிகா, எங்கடி மறுக்க அப்படின்னு சத்தமா கூப்பிட்டாங்க. அனாமிகா வேகமா சாரதா கிட்ட வந்தா. டென்ஷனா, என்னாச்சத்த, ஏன் அப்படி கத்திட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டதும் சாரதா பீஸ் பீஸா இருந்த புடவைய காட்டினாங்க. அனாமிகாவால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. சிரிப்பை அடக்க முயற்சி பண்றியா? ஐயோ இல்ல அத்த, உங்க புடவை கிழிஞ்சதுக்கு நான் ஏன் சிரிக்க போறேன்? என்னடி இது, இதை யார் இப்படி பண்ணா? நான் தான் செஞ்சேன் அத்த. ஒரே புடவைய நாள் ஃபுல்லா கட்டிக்கிட்டா எப்படி நல்லா இருக்கும், அதனாலதான் இப்படி ஒரு புடவைய 4 ஆக்கிட்டேன். அப்ப 4 தடவை கட்டிக்க முடியும், இல்லைன்னா 4 நாள் கட்டிக்கலாம். உங்கள மாதிரியே யோசிச்சு இப்படி பண்ணாத, நல்லா இருக்குல்ல? உன் மொகர மாதிரி இருக்கு. அப்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா அனாமிகா. அப்ப சாரதா மனசுக்குள்ளார, முந்தா நேத்து சப்பாத்திய 4 வெட்டி போட்டதுக்கான பலனை இவ என் புடவையில காட்டியிருக்கா. நான் சொன்ன டைலாக திருப்பி எனக்கு சொல்றாளே அப்படின்னா இது எல்லாத்தையும் மருமக வேணும்னே தான் பண்றா. நான் தோண்டின கஞ்ச குழியில என்னைய தள்ளிட்டாளே. என் கல்யாண புடவைய எவ்ளோ பத்திரமா இவ்ளோ நாளா கட்டி காவந்து பண்ண, இப்படி 4 பீஸா கிழிச்சிட்டாளே அப்படின்னு கவலையோட ஹாலுக்கு வந்து உட்கார்ந்தாங்க. ஏமா, ரொம்ப தலை வலிக்குது, சூடா டீ கொண்டு வாயேன். ஓகே அத்த, இப்பவே கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னான். சாரதா உடனே மனசுக்குள்ள, நான் சொன்ன உடனே இதோ கொண்டு வரேன்னு சொல்லிருக்காள்னா அப்ப எனக்கு தெரியாம ஏற்கனவே போட்டிருக்கா. எவ்ளோ சக்கரை போட்டாலோ எவ்ளோ பாலை போட்டாலோ டீ தூளை போட்டாலோ சிக்கனமா இருக்கவே தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அனாமிகா பால், சக்கரை டப்பா, டீ பொடி டப்பா எல்லாத்தையும் கொண்டு வந்து சாரதா கிட்ட டீ பாய் மேல கொண்டு வந்து வச்சா. சாரதா அத குழப்பத்தோட பார்த்தாங்க. என்னடி இது, டீ போட்டு கொண்டு வான்னு சொன்னா பால், சக்கரை, டீ தூள் எல்லாத்தையும் ஏன் முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்க? இது 3த்தையும் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருங்க அத்த, டீ குடிச்ச மாதிரி அப்படியே தோணும். தினமும் இப்படியே பண்ணோம்னா 1 லிட்டர் பால், 1 கிலோ சக்கரை, 1 கிலோ டீ பவுடர், இது எல்லாம் மிச்சம் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இது நம்ம வாழ்நாள் முழுக்க வரும் அப்படின்னு சொன்னான். அது கேட்ட உடனே சாரதாக்கு மயக்கமே வந்துருச்சு. மனசுக்குள்ளார, இவன்னா அடி மேல அடி கொடுக்கறா, என்னால இதை தாங்க முடியாதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அத்த டீ குடிச்ச மாதிரி தோணுச்சா? இது கூட நீங்க சொன்னதுதான். ஒரு நாள் மாமா, சாரதா ஒரு கூல்ட்ரிங்க் மட்டும் வாங்கி கூட அப்படின்னு சொன்னாரு. என்னைக்கோ ஒரு நாள் கூல்ட்ரிங்க் குடிக்கணும்னு தோணி கேட்டாருன்னா நீங்க போயிட்டு 20 ரூபாய்க்கு ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டில கொண்டு வந்தீங்க அப்படின்னு அனாமிகா சொல்லிட்டு இருக்கும்போது நடுவுலயே சாரதா புகுந்து பேசினாங்க. இப்ப அதெல்லாம் எதுக்கு மருமகளே, நான் செஞ்சது எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப எனக்கு டீ குடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, இத கொண்டு போய் உள்ள வெய்யு அப்படின்னு சொன்னாங்க. அனாமிகா சிரிச்சுக்கிட்டே அது 3த்தையும் உள்ள கொண்டு போய் வச்சான். அடடே, என் மருமக புத்திசாலித்தனமா என் கூட விளையாடுறாளே, என்னோட கஞ்சத்தனத்தை திரும்ப எனக்கே காட்டுறா. நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்.
இவளை எதையும் கேட்காம எனக்கு தேவையானதை நானே செஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில போனாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. அதுக்குள்ள கோடை காலம் வந்தது. வெயில் பயங்கரமா கொளுத்திக்கிட்டு இருந்ததால வெளியவே வர முடியாம இருந்தது. சூட்டையும் அனலையும் புழுக்கத்தையும் தாங்க முடியல. இதனால சாரதா ஃபேனை போட்டு உட்கார்ந்தாங்க. அனாமிகா அதை பார்த்துட்டு, உங்க கஞ்சத்தனத்தை உங்களுக்கே திருப்பி கொடுக்கறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபேன் ஸ்விட்சை ஆன் பண்ணினா. சாரதா அனாமிகாவை பார்த்தாங்க. ஆனா எதுவுமே பேசல. மனசுக்குள்ள, இப்ப மருமக எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறான்றது புரிஞ்சு போச்சு, ஆனா கேட்க முடியலையே அப்படின்னு மேலோட்டமா அனாமிகா கிட்ட, ஏமா மருமகளே ஏன் ஃபேன் ஆஃப் பண்ண? உங்க மருமகளா உங்களுக்கு 4 பைசாவை மிச்சம் பண்ணலான்னு தான் அத்தை. ஏற்கனவே வெயில் காலம். இந்த மாதிரி ஒரு 4 மணி நேரம் ஃபேன் ஓடுச்சுன்னா கரண்ட் பில்லு அதிகமா வரும் இல்லையா? அதனாலதான் ஃபேன் ஆஃப் பண்ணேன். ஆனா மருமகளே, ஃபேன் கூட இல்லன்னா இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்குமே. முதல்ல ஃபேனை போடுறி. ஐயோ அத்தை, அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு எதுக்கு வீட்ல உட்காந்துக்கிட்டு? அப்படியே ஜாலியா வெளியே போய் உட்காரலாம்ல. வெளியில வெயில் கொளுத்துது, அந்த காத்தும் சூடா வருது. பரவாயில்ல அத்தை, சூடா காத்தடிச்சா உடம்பெல்லாம் வேர்க்கும். வேர்த்துச்சுன்னா ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேனை போட்டா கரண்ட் பில்லு வரும் இல்லையா? இப்படி நம்ம இயற்கை காத்த சுவாசிச்சா பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு அப்பாவியா சொன்னா அனாமிகா. சாரதாக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. வாங்க அத்தை, வெளியில வாசல்ல பாய போடுற உட்காருங்க. சாரதா பயந்து போய், வெளியில உட்கார்றது என்னால முடியாதுரிமா, கரண்ட் பில்லு வராம ஃபேன் சுத்துற வழி இல்லையா? இருக்கு அத்தை, ஒரு நிமிஷம் இதோ வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு போனா. சாரதா குழப்பத்தோட பாத்துட்டு இருக்கும்போது நீளமான குச்சியை எடுத்துட்டு அனாமிகா வந்தா. அத்தை, காத்து வேணும்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த குச்சியால ஃபேனை கரகரான்னு சுத்துங்க. அதுல இருந்து உங்களுக்கு காத்து அடிக்கும். ஃபேன் நின்ன உடனேயே மறுபடியும் சுத்துங்க. இப்ப ஆரம்பிங்க. போதுண்டிமா, பணத்தை மிச்சப்படுத்துறது நல்லதுதான், ஆனா உயிரை எடுக்கிற மாதிரியான சிக்கனும் உடம்புக்கு ஆகாதுடிமா. அதேதான் அத்தை, அதையேதான் நானும் உங்ககிட்ட எப்பயில இருந்தோ சொல்ல முயற்சி பண்றேன். தேவையான இடத்துல செலவு பண்ணணும், இல்லனா நம்ம தான் கஷ்டப்பட வேண்டி வரும். சாப்பிடுறது கஞ்சியா இருந்தாலும் அத வயிறார சாப்பிடணும். குடிக்கிறது தண்ணியா இருந்தாலும் வயிறு நிரம்ப குடிக்கணும். அத பண்ணாம ஒரு சப்பாத்திய 4 கட் பண்ணி 4 வேளைக்கு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லக்கூடாது. அது கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு அனாமிகா கேட்ட கேள்விக்கு சாரதாக்கு பதில் இல்ல. அவங்க செஞ்ச தப்பெல்லாம் ஞாபகம் வந்தது. ஆமா மருமகளே, சிக்கனுங்கிற பேர்ல கடினமா நடந்துகிட்டேன்டி, உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ரமேஷ் வந்தான். ஐயோ, இவ்ளோ புழுக்கத்துல நீங்க ஃபேன் இல்லாம எப்படி நிக்கிறீங்க? உங்க அம்மாக்கு சம்மர் கிளாஸ் ஸ்பெஷலா எடுத்துட்டு இருக்கேங்க. ஆமாண்டா, உன் மனைவி என்ன நல்லா மாத்திட்டா. அப்படின்னா நம்ம வீட்ல ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம் சொல்லுங்க. ஆமாண்டா, இனிமே எல்லாருக்கும் வயிறார டீ, காஃபி, சில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. உடனே அனாமிகா ஆச்சரியப்பட்டு, அப்படியே அத்தை? ஆமாண்டிமா மருமகளே, முதல்ல ஃபேனை போடுமா, அதுக்கப்புறமா நம்ம 3 பேருக்கும் சில்லுன்னு மோரை கொண்டு வா. சரிங்க அத்தை. அடடே, இது உண்மையிலேயே சூப்பர். என் கஞ்ச அம்மா மாறிட்டாங்க, அது கூட அனாமிகா சொன்னதை கேட்டது மூலமா. எது எப்படியோ என் அனாமிகா மறுபடியும் கிரேட்னு நிரூபிச்சிட்டா. உன் புத்திசாலித்தனத்தால இவ்ளோ வருஷமா கஞ்ச பிஸ்னரியா இருந்த எங்க அம்மாவை மாத்திட்டியே. இனிமே நம்ம வீட்ல எப்பவும் ஆனந்தம் ஆனந்தம் கொண்டாட்டம் அப்படின்னு ரமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நேரத்துல அனாமிகா எல்லாருக்கும் கிளாஸ் ஃபுல்லா மோர் கொண்டு வந்தா. அப்பையில இருந்து எல்லாரும் அந்த வீட்ல சந்தோஷமா இருந்தாங்க. சாரதா சிக்கனம் பண்றத கைவிடல. ஆனா எப்ப தேவையோ அப்ப மட்டும் சிக்கனத்தை காமிச்சாங்க.